ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களின் குழந்தை எப்படி இருக்கும்? கும்பராசியில் பிறந்த நீங்கள் கொடுத்து மகிழ்ச்சி அடைபவர்கள், பிற தேவைகளை எளிதாக புரிந்து கொள்பவர்கள், தன் கருத்தை நிலைநாட்டுவதில் வல்லவர்கள். சில நேரங்களில் ஏடகுடமாக பேசி வம்பில் மாட்டுவீர்கள். ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன் என்று அடிக்கடி குழப்பமாக பேசுவது உங்கள் இயல்பாக இருக்கும். உங்கள் குழந்தை பாக்கியத்தை தீர்மானிப்பவராக, அதாவது பூர்வ புண்ணியாதிபதியாக மிதுன புதன் வருகிறார். மிதனம் என்ற சொல்லுக்கே இரட்டை என்று பொருள். இந்த அர்த்தத்திற்கேற்ப இரட்டை பிள்ளைகள் அல்லது பெண் பிள்ளைகள் அதிகம் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் தாய்மாமன் மற்றும் தாய்வழி உறவினர்களின் சாயலில் பிள்ளைகள் இருப்பார்கள். நீங்கள் பட்ட கஷ்டங்கள், கடந்த வந்த போராட்ட பாதைகளை சொல்லியே வளர்ப்பீர்கள். அதே சமயம் எல்லாம் உங்கள் இஷ்டம்தான், உங்கள் விஷயம் எதிலையும் நான் தலையிட மாட்டேன், ஆனால் தப்பு தண்டான்னு போய் உங்கள் தலையில் மண்ணள்ளி போட்டுக்காதீங்க என்று யதார்த்தமாக எச்சரிக்கவும் தயங்க மாட்டீர்கள். உங்கள் ஜாதகத்தில் புதன் கிரகம் கண்ணில் அமர்ந்திருந்தால் அதிபுத்திசாலியான பிள்ளைகள் பிறப்பார்கள். சனியுடன் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலோ, இந்த இரண்டு கிரகங்களின் நட்சத்திரங்களில் இடம்பெற்றிருந்தாலோ பிள்ளைகள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள். CA, MBA, MCA என ஏதேனும் ஒன்றில் சிறந்து விளங்குவார். சில திரைத்துறையில் மிழ்வார்கள். பங்கு சந்தை வர்த்தகத்தில் பெரும் பணம் சம்பாதிப்பவராகவும் இருப்பார்கள். 5ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் பிள்ளைகள் முன்கோபிகளாக இருப்பார்கள். உங்களுக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பார்கள். இதே 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் படிப்பு, உத்தியோகம் என உங்களை விட்டு பிள்ளைகள் பிரிந்தே இருப்பார்கள். 5இல் சூரியன் இருந்தால் குறை மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடும். குழந்தை பாக்கியத்திற்குரிய கிரகம் மிதுன புதனாக வருவதால் புதனை பலப்படுத்த சில பரிகாரங்கள் உள்ளன. எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். பழுதான பள்ளிக்கூடத்தை புதுப்பிக்க உதவுங்கள். சாலையோரத்தில் இலுப்பை மரக்கன்று நட்டு பராமரியுங்கள். ஏழை மாணவ மாணவியருக்கு உதவுங்கள். நரம்பு கோளாறால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்கள். பார்வை கோளாறால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் சிகிச்சைக்கு உதவுங்கள். புதன் பலம் பெறும். கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3-4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏறக்குறைய 20 முதல் 30 வயது வரை குரு திசை நடைபெறுவதால் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமாகத்தான் கிடைக்கும். இஷ்ட தெய்வத்திற்கு துலாபாரம் தந்தால் பிள்ளை பாக்கியம் உடனே கிடைக்கும். ஜாதகத்தில் குரு நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தால் 24-25 வயதிலேயே வாரிசு கிடைக்கும். பொதுவாக 33 வயதுக்குள்ளேயே குழந்தை பெற்றுக்கொள்வது நல்லது. சிலருக்கு இரண்டாவது குழந்தை 8 முதல் 10 வருட இடைவெளிக்கு பின்னர் பிறக்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஏறக்குறைய 24 வயது வரை குரு திசை இருக்கும். அதன் பின் 19 வருடங்களுக்கு சனி மகாதசை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலருக்கும் குரு திசையில் இறுதியில்தான் திருமணம் நடைபெறுகிறது. பலருக்கு 29 முதல் 33 வயதுக்குள் குழந்தை கிடைக்கிறது. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் மாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏறக்குறைய 28 வயது வரை ராசிநாதன் சனியின் தசை நடைபெறுவதால் அதுக்குள்ளேயே குழந்தை பாக்கியம் கிடைத்து வரும். சிலருக்கு அதனை அடுத்து 17 வருடங்கள் நடைபெறும் புதன் திசையில் குழந்தை பாக்கியம் கிட்டும். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் மேஷம், கடகம், மகராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்காமல் தவிர்ப்பது நல்லது. உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மிதுன புதன் வருவதால் பெருமாள் தரிசனம் எப்பொழுதும் நல்லது. உபதேசம் செய்த பெருமாளாக இருப்பின் இன்னும் சிறந்தது. அப்படிப்பட்ட பெருமாள் அருள்பாலிக்கும் தலமே நாச்சியார் கோயிலாகும். இத்தலத்து இறைவனான திருநறையூர் நம்பி திருமங்கையாழ்வார்க்கு மஞ்ச சமஸ்காரங்களை அளித்து உபதேசித்தார். இப்படிப்பட்ட பெருமையினை கொண்ட நம்பியையும் இத்தலத்தில் பெரும் சிறப்புக்குரியரான கருடாளரையும் அவரையும் தாயாரையும் வணங்கி வாருங்கள். உங்கள் வீட்டில் விரைவில் தூளி கட்டுவீர்கள். அடுத்ததாக வாழ்வை வளமாக்கும் முருக வழிபாடு என்னென்ன நன்மைகள் கிட்டும்? முருகன் தமிழ் கடவுள் என அழைக்கப்படுகிறார். பல சித்தர்கள் முருகன் காட்சி தந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. முருகனுக்கு பல கோயில்கள் இருந்தாலும் 6 படை வீடுகள் அதில் முக்கிய இடம் பிடிக்கிறது. சரவணபவன் என்னும் மந்திரமே முருகனின் உருவமாகிறது. முருகா என கூறினால் வருந்துன்பம் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. முருகனுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை கருதப்படுகிறது. இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டு வந்தால் குடும்ப அமைதி, மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும். முருகப்பெருமானின் ஸ்லோகத்தை கூறி தினமும் வழிபட்டு வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும். திடீர் ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும். குடும்ப பிரச்சனைகள் விரைவில் தீரும். தினமும் முருகனை வழிபடும் போது தூய ஆடை உடுத்தி விளக்கேற்றி வழிபட வேண்டும். அடுத்ததாக பெருமாளுக்கு ஏன் துளசி சாட்ட வேண்டும்? காரணம் இதுதான். பெருமாளுக்கு பிரியமானதாக சொல்லப்படுவது துளசி. வழிபாட்டு தலங்களில் துளசிக்கு முக்கிய இடம் உண்டு. கங்கை நீருக்கு சமமாக கருதப்படும். எனவேதான் துளசி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர். துளசி இலையின் நுனியில் நான்முகனும், அதாவது பிரம்மா, மத்தியில் திருமாலும், அடியில் சிவனும், மற்றைய பகுதிகளில் 12 ஆதித்யர்களும், 11 ருத்திரர்களும், 8 வாசுக்களும், 2 அஸ்வினி தேவர்களும் உள்ளனர் என்பது நம்பிக்கை. பெருமாள் கோயிலில் கொடுக்கும் துளசி தீர்த்தத்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும். துளசி மாலையை அணிவிக்கும் போது இதயத்திற்கு நேராக வைத்து, சுவாமி, இந்த துளசி மாலையோடு பக்திமயமான என் இதயத்திற்கும் என் இதயத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், எப்பொழுதும் எனக்கு துணை செய் என ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுடைய அனைத்து துன்பங்களும் விலகி செல்வம் பல மடங்கு பெருகும். அடுத்ததாக மகிழ்ச்சி அதிகரிக்க, லட்சுமி கடாட்சம் பெருக
மாட்டு சாணத்தை கொண்டு இதை செய்யுங்கள். குடும்பத்தில் உள்ள கடன் தொல்லைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க, லட்சுமி கடாட்சம் பெருக நம்மை சுற்றி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்க வேண்டும். ஆம், இதற்கு ஒரே வழி வீட்டில் சிறிய ஹோமங்களை செய்ய வேண்டும். வீட்டில் ஹோமம் நடத்துவதற்கு இணையாக வேறொரு பரிகாரம் மற்றும் யாகம் செய்த பலன் கிடைக்க ஒரு சிறந்த வழி பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவது. ஆம், பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது யாகம் செய்வதால் கிடைக்கும் அதே நன்மைகள் கிடைக்கும். அது மட்டுமின்றி இதனால் நம்மை சுற்றியுள்ள அனைத்து நெகட்டிவ் வைப்புகளும் நம்மை விட்டு அகன்று விடுகிறது. இதனால் நமக்கு முக்கிய தேவையான ஆரோக்கியம், அமைதி, செல்வ வளம் இவை அனைத்தும் தடங்கள் இன்றி நம்மை தேடி வரும். மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் உள்ள பொருட்களால் கூடுதல் நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது. பஞ்சகவ்யம் பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்தும். ஆம், பஞ்சகவ்ய விளக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒரு பித்தளை தட்டில் அல்லது மண் விளக்கில் உள்ளே வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி திரியை வைத்து தீபம் ஏற்றுவது போலே பஞ்சகவ்ய விளக்கை ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்றிய பின்னர் விளக்கும் சேர்ந்து எரியும். சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் எரிந்த பின்னர் விளக்கில் இருந்து யாகம் செய்யும் போது வரும் புகையை போல புகை வரும். அந்த புகை வீடு முழுவதும் பரவி நல்ல பலனை தரும். மற்றும் எரிந்து முடிந்தவுடன் அந்த விளக்கில் உள்ள சாம்பலை திருநீருடன் கலந்து நெற்றியில் பூசிக்கொள்ளலாம் அல்லது செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம். தினமும் பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றி வந்தால் ஏற்படும் நன்மைகள் இதுதான். வீட்டில் இருக்கும் தீய சக்தியை இது போக்கி பாசிட்டிவ் வைபை உருவாக்கும். கடன் பிரச்சனையை போக்கும். செல்வ வளம் பெருக்கும். வீட்டில் இருக்கும் காற்றை சுத்தப்படுத்தும். நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும். அடுத்ததாக, வீட்டு வாசல்படியில் எலுமிச்சை பழத்தை வைப்பது ஏன்? இதற்கு பின் இப்படி ஒரு விஷயமா? ஆம், பாருங்கள். வீட்டின் பிரதான வாசலில் எப்பொழுதும் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தன் வீட்டை கட்டும்போது தலைவாசல் வைத்ததும் சிறப்பு பூஜை செய்து பின்னர் மற்ற வீட்டு வேலைகளை துவங்குகின்றனர். இத்தகைய தலைவாசலில் அமர்ந்திருக்கும் தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும். இதன் சக்தியை அதிகரிப்பதற்காகவே சில பொருட்களை வாசலில் கட்டி தொங்க விடுகிறோம். எனவே வீட்டின் வாசலில் எலுமிச்சம்பழத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். வீட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கந்திஷ்டியாக இருந்தாலும் சரி, கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, நுழையாமல் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்போம். வீட்டிற்குள் நுழைபவர்களின் கெட்ட எண்ணம் வாசலிலேயே நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் பல பரிகாரங்களை செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் விட ஒரு சுலபமான பரிகாரம் உள்ளது. இப்படி செய்யும் பட்சத்தில் வீட்டில் கடன் தொல்லை அதிகரிக்காது, வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கும், சண்டை சச்சரவுகளுக்கு வாய்ப்பில்லை, சுபகாரிய தடை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. 2 எலுமிச்சை பழங்களை எடுத்துக்கொண்டு அதை 4 பாகங்களாக பிளந்து கொள்ளவும். அதை 4 துண்டுகளாக வெட்டக்கூடாது. பிளக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தின் உள்பாகத்தில் உப்பை முழுமையாக நிரப்பி அதில் 2 மிளகு போடுங்கள். பின் எலுமிச்சை பழத்தின் 4 வெளிபாகத்திலும் மேல் பகுதியில் என மொத்தம் 5 பகுதியிலும் மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு வைத்துவிட வேண்டும். இதேபோன்றே 2 எலுமிச்சை பழத்தை நிலவாசப்படியின் 2 பக்கத்திலும் சிறிய தட்டின் மீது வைக்க வேண்டும். புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழத்தை மட்டுமே திஷ்டி கழிக்கவும் இதுபோல வாசலில் வைக்கவும் பயன்படுத்த வேண்டும். இதை வெள்ளிக்கிழமை அன்று காலையில் தான் செய்ய வேண்டும். அடுத்து வரும் வியாழக்கிழமை அன்று அந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டு விடலாம். மீண்டும் வெள்ளிக்கிழமை இதேபோல எலுமிச்சம்பழத்தை தயார் செய்து வீட்டு வாசலில் பாதுகாப்பிற்காக வைத்துவிட்டாலே போதும். எதிர்மறை ஆற்றல் ஈர்த்து நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. எலுமிச்சம்பழத்தை அதனால்தான் தேவகனி என வர்ணிக்கின்றனர் தேவகர்கள். எனவே வீடு முழுவதும் பாதுகாப்பாக இருப்பதை மனரீதியாக உணர முடியும்.